எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு பலஸ்ருதியில மூணாவது ஸ்லோகம். பலஸ்ருதியில மூணாவது ஸ்லோகம். வேதாந்தகோ வேதாந்தகோ பிராமணஸ்ய க்ஷத்ரியோ விஜயீ பவேத் வைஸ்யோ தன சம்ருத்த ஸ்யாத் சூத்திர சுகமவாப்னியாத். இதுதான் அந்த மூணாவது ஸ்லோகம். வேதாந்தகோ பிராமணஸ்யாத் க்ஷத்ரியோ விஜயீ பவேத் வைஸ்யோ தன சம்ருத்த ஸ்யாத் சூத்திர சுகமவாப்னியாத். எப்படி சொல்லணும்னா, வேதாந்தகோ பிராமணஸ்யாத் க்ஷத்ரியோ விஜயீ பவேத் வைஸ்யோதன சம்ருத்த ஸ்யாத் சூத்திர சுகமவாப்னியாத் அப்படி சொல்லும் போதே வேதாந்தகோ பிராமணஸ்யாத் க்ஷத்ரியோ விஜயீ பவேத் வைஸ்யோதன சம்ருத்த ஸ்யாத் சூத்திர சுகமவாப்னியாத் அப்படிங்கணும். அந்த மாதிரி சொல்லணும். இதில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வேதாந்தகோ வேத அதை பிரிச்சுக்கணும். வேத அந்தம் கோ அப்படின்னு முடிச்சுக்கணும். வேதம்னா நம்மளுக்கு தெரியும் வேதம். அந்தம்னா முடிவு. ஆதி அந்தம்னாலே அறிவு, அதான் முடிவு. வேத அந்தம் முடிவு. கோன்னா வேதத்தின் முடிவு வரை, ஆரம்பம் முதல் முடிவு வரை அரசன் எடுத்துக்கலாம். கோன்றது நாலேஜ்னு ஒன்று இருக்கு, அறிதல், அறிவு. அது அப்படியும் எடுத்துக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆதி முதல் அந்த வரை அறிந்தவன்றது சரியா இருக்கும். ஏன்னா இதை முதல்ல முடிவுன்னு வருது இல்லையா. முடிவுன்னா முடிவு வரை அறிந்தவன் அப்படின்றது வேதாந்தகோ. அடுத்தது பிராமணஸ்யாத், பிராமணன். பிராமணன் பிராமணன். இஸ்னா அவனே, பிராமணஸ். யாத் அவனே ஆவான். அதாவது வேதங்களை படிக்க வேண்டியவன் பிராமணனே ஆவான். அதை சொல்றாரு. அவனுக்கு யார் யாருக்கெல்லாம் இவர் அனுகிரகம் பண்ணுவார் பெருமான்றதுக்கு வேதத்தை படிக்கின்ற பிராமணன் ஆவான். வேதத்தை படிப்பவன் பிராமணன் ஆவான். அவனுக்கு அனுகிரகம் பண்ணுவேன். அடுத்தது க்ஷத்ரியோ, வேதாந்தகோ பிராமணஸ்யாத் க்ஷத்ரியோ. சத்திரியோன்றது சத்திரியர்கள். அதான் சத்திரியர்களுக்கு உங்களுக்கு என்ன சத்திரியர்கள்னா வாடிப்போமா, அதான் சத்திரியன்றது வீரர்கள். அதாவது ராஜாவுக்கு அடுத்தது சேனாதிபதி, அதான் சத்திரியன்றதான் வந்தான். ராஜாவுக்கு அடுத்தது இருக்கிற ராஜாவே சத்திரியன் தான். ராஜாவெல்லாம் சத்திரியன். பிராமணன் சத்திரியன். அந்த பிராமணனுக்கு அனுகிரகம் பண்ணுவான். அது மாதிரி அடுத்தது சத்திரியோ, சத்திரியர்களுக்கு அது மாதிரி அனுகிரகம் பண்ணுவான். அதாவது வேதம் ஆதி முதல் அந்த வரையை அறிந்தவன். அந்த வேதங்களில் ஈடுபாடு உள்ள பிராமணர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவான். அடுத்தது சத்திரியோ, அந்த ஈடுபாடுள்ள சத்திரியர்களாகிய அரசர்களுக்கு அனுகிரகம் பண்ணுவான். விஜயீ பவேத், அதாவது வெற்றியை பெறக்கூடிய சத்திரியன்னு எடுத்துக்கணும். விஜயீ பவேத் பிராமணஸ்யாத் சத்திரியோ விஜயீ பவேத் அப்படி சொல்லணும். அதாவது பிராமணர்களுக்கு வேதத்தை கொடுத்த மாதிரி சத்திரியர்களுக்கு வீரத்தை கொடுத்து வெற்றியையும் கொடுப்பான். ஆனால் ப்ரொவைடர் வேதமும் அறிஞ்சிருக்கணும் அவங்க. அதுதான் சொல்றாங்க. வேதமும் தெரிஞ்சவனா இருக்கணும். அந்த ஆதி முதல் அந்த முறை இந்த வேதம் சொல்றாரு. சொல்லும் போதே வேதம் அறிஞ்சவங்களுக்கு அவர் இதெல்லாம் பண்ணுவார்ன்றதை சொல்றாங்க. இங்க வேதம் அறிந்த பிராமணருக்கு அவருக்கு தேவையானது செஞ்சு கொடுப்பான். சத்திரியனுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்து அவனோட தொழில் அது இல்லையா, ராஜா அரசாட்சி இல்லையா, அதனால சத்திரியனுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுப்பான். வேதம் தெரிஞ்ச சத்திரியனுக்கு. அந்த வேதம்ன்றது என்னன்னா கடைசியில் இந்த இதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமம் தான். அதுதான் சொல்றாரு. விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தான் அவர் இங்க வேதமா சொல்றார். வெற்றியை போட்டுக் கொடுப்பான். சத்திரிய விஜயீ பவேத். அடுத்தது வைசியோ. வைசியோன்னா அதான் வாணிகன், வர்த்தகர்கள். வைசியோன்னா வாணிகர்னு சொல்றது நம்ம வைசியோன்னு அதுல இருக்கும். வைசியர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, வர்த்தகர்கள், வாணிகர்கள், வியாபாரம் பண்றவங்க. வைசியர். தனஸ் சம்ருத்த, தன சம்ருத்த அப்படி எடுத்துக்கணும். தனம்னா தனம், செல்வம், பெருஞ்செல்வம். சம்முனா மேன்மேலும். சம்முன்றது மேன்மேலும்னு அர்த்தம். சம்முனா விருத்தன்னா விருத்தி, அதிகமாக்குறது, பெருக்கிறது. என்ன சொல்ல வர தெரியுது அப்ப உங்களுக்கு? சம்ருத்த அவனுடைய தொழிலாகிய அவனுடைய சம்ருத்தன்றது அவனுடைய
செல்வத்தை பெருக்கும் தொழிலாகிய செல்வத்துக்கு மேன்மேலும் பெருக்கத்தை கொடுப்பான். இதெல்லாம் யார் செய்யறது? இந்த சகஸ்ரநாமத்தை சொல்றவனுக்கு பெருமாள் செய்யறதா சொல்றார். வேதாந்தகோ வேதங்களை முடிவு வரை அறிந்தவனாகிய மகாவிஷ்ணு பிராமணர்களுக்கு வேதத்தை நன்கு போதிப்பான். வேதத்தை நன்கு உணர்ற மாதிரி பண்ணுவான். வேதங்களை வந்து கற்றுக் கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க இதை கற்றுக் கொடுக்குற மாதிரி வேதங்களை வந்து அவங்க நன்கு உணர்ற அளவுக்கு பண்ணுவான். சத்திரியனுக்கு வெற்றியையும் வீரத்தையும் அடைய பெற்றுக் கொடுப்பான். வைசியர்களுக்கு வந்து அவங்களுடைய பொருளை பெருக்கத்துக்கு மென்மேலும் செல்வம் பெருகிறதுக்கு அதற்கான வழியை போகணுவான். அடுத்தது இது மூணும் இல்லாத சூத்திரர்களுக்கு சூத்திரன் சுகம் அவாப்னா அடையிறது, யாத்தினா பெருகுவார், பெருக்குதல். சூத்திரன்றது இதுல சூத்திரன்றது வந்து என்னன்னா அவர் எதை சொல்றாருன்னா, அந்த சூத்திரன்றது கேடர் வைஸ் அந்த கணக்கெல்லாம் இல்லை. இவங்க சொல்ற சூத்திரம் கிடையாது. இவர் சொல்ற சூத்திரன்றதுன்னா சூத்திரதாரி. இவன் சொல்றது என்னன்னா, இவங்க இத்தனை பேர் இந்த பிராமணர்கள் வேதம் அறிகிறாங்க இல்லையா, ஆக்சுவலா சான்ஸ்கிரிட்ல வந்து சூத்திரன்றது வந்து இவங்க தான் 4ஆம் பேர் ஆக்கிட்டாங்க. சான்ஸ்கிரிட் பிரகாரம் சூத்திரன்றது என்னன்னா, வேதங்கள் அறிகிறார் இல்லையா பிராமணன் வேதம் படிக்கிற பிராமணனுக்கும் வெற்றியை ஈட்டுகிற அந்த இவனுக்கும் சத்திரியனுக்கும் செல்வத்தை பெருக்குகின்ற இவர்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் வைசியர்களுக்கும் தேவையான எல்லா பொருளும், ஏன்னா இவங்க கொடுக்கலன்னா அவங்களால இருக்க முடியாது. அதைதான் சொல்றாரு இங்க. இந்த வந்து சூத்திரன்றது வந்து இவங்க எல்லாத்தையும் இயக்குகின்ற சூத்திரதாரின்னு அர்த்தம். அதுக்கு பேரு இவங்க 3 பேரையுமே இயக்கிற சூத்திரம் என்ன, அவங்களுக்கு அவங்களோட அடிப்படை தேவைகள் இருந்தா தானே அவங்களால பண்ண முடியும். அதை அமைச்சு கொடுக்குறவங்க அவங்க தான். அதை தான் அதுல சூத்திரன்றாங்க. சூத்திரன்றது வந்து கெட்ட பேர் இல்லை, கெட்ட ஒரு அந்த கேவலமா பேசுறது கிடையாது. ஞாபகம் வச்சுங்க. சூத்திரன்கிறது வந்து சூத்திரதாரின்னு அர்த்தம். அது சூத்திரன்றது சூத்திரதாரின்னு அர்த்தம். பிராமணன் வந்து வேதம் படிக்கிறான்னா அவன் அப்படியே போய் உட்காந்து வேதம் படிச்சிட முடியுமா? அவனுக்கு ஒரு தரை இல்லாத, ஒரு ஒழுங்கான இடம் இல்லாத உட்காந்து படிக்க முடியுமா? பாகவத கைங்கரியம் சூத்திரர்கள் செய்யறது. சூத்திரர்கள்ன்றது பாகவத கைங்கரியம் செய்யறவர்களை அவங்க சொல்றாரு. அவன் வந்து பண்ண முடியுமா? முடியாது. அவனுக்கு வந்து அவனா போய் ஒரு கல் ஒன்று ஓமம் கொண்டு அவனாலேயே செஞ்சுக்க முடியுமா? யாராவது செஞ்சு கொடுத்தாதான் அவனால் பண்ண முடியும். ஸோ அவன் வந்து இந்த வேதத்தை கத்துக்கிறதுக்கு சூத்திரமா இருக்கிறது யாரு? அது அவங்களதான் சூத்திரன்றது. கூட உங்களுக்கு பக்கபலமா இருந்து உங்களை வந்து அந்த அந்த நீங்க வேதம் சொல்ற பிராமணன் நீங்க ஆகணும்னா அதுக்கு உங்களுக்கு துணை இருந்து, அதாவது மரங்களுக்கு வேறு போல நீங்க வேதம் தெரிஞ்ச பிராமணனா ஆகணும்னா ஒரு சூத்திரனுடைய அவன் சூத்திரதாரி இருந்து உங்களுக்கு இயக்கத்துக்கு தேவையான, நீங்க இயக்கத்துக்கு தேவையான பொருளை எல்லாம் கொடுத்தால் ஒழிய உங்களால வேதத்துல நீங்க முன்னேற முடியாது. அதே மாதிரி 4 வர்ணத்தையும் சொல்றாரு. அதுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சத்திரியர்களுக்கு வந்து ராஜா வந்து பெருசா படையை வச்சுட்டு பலமா இருக்கான்னா என்ன அர்த்தம்? கீழே அவனை இயக்கத்துக்கு சரியான மந்திரியும் அவனோட அரசு கட்டமைப்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். அந்த கட்டமைப்புன்றதுதான் இங்க சூத்திரன்றாங்க. சூத்திரத்தை அசூத்திரமா அமைது அதுதான் சூத்திரதாரின்ற அதுதான் இருக்கு. அதே மாதிரி வியாபாரம் செல்வம் பெறுகிறவங்களுக்கு, வியாபாரிக்கு வந்து வெறும் அப்படியே உட்கார்ந்த இடத்துல இருந்தா இதை வாங்கிக்கொண்டு இன்டர்நெட்ல ஆன்லைன்ல பண்றேன் அந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா? ஒரு மூட்டை வந்து இறங்கணும் கடையில 50 மூட்டைனா 50 மூட்டை இறங்கணும். 50 மூட்டை ஒருத்தன் வயசுனே போய் தூக்கிட்டு வந்து இறக்க முடியுமா? யாரோ ஒருத்தர் பண்ண தானே முடியும். கடையை பூட்டணும், கடையை பாதுகாக்கணும், கடைக்குள்ள இருக்க பொருளை எடுத்து அளந்து கொடுக்கணும். பிசிக்கல் ஸ்ட்ரெயின் எவ்வளவு ஸ்ட்ரெயின் இருக்கு. கூட அவன் இருந்து செஞ்சு கொடுத்தாதான் இவனால அந்த வயசு தொழில் செய்ய முடியும். இல்லாட்டா இவனால அந்த வயசு தொழிலை செய்ய முடியாது. இவன் வயசுன்றதுக்கு அந்த பேருக்கே அர்த்தம் இல்லாத போயிடும். ஸோ ஒரு வைசியரும் ஒரு பிராமணனும் வைசியனும் சத்திரியர்களும் அவங்க வந்து அவங்க பேருக்கு அவங்க செய்யற வேலைக்கு அவங்க ஷைன் பண்ணணும்னா வேறு மாதிரி இருந்து சூத்திரதாரியா இருக்கிற அதை தான் சூத்திரதாரி தான் சூத்திரர்கள். அந்த சூத்திரதாரி இருக்காங்க இல்லையா, அந்த சூத்திரதாரிகள் தான் அவங்க டெவலப் பண்றது. இதுல சூத்திர சோம நான் என்ன சொல்றேன்னா, இந்த இடத்துல வந்து எல்லாரும் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் தெரிஞ்சுக்கலான்றது இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம். சூத்திர சுகம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தெரிஞ்ச சூத்திரனும் அவனுக்கு வந்து இன்பத்தை கொடுப்பாரான். ஏன்னா அவன் எப்பயுமே இவங்களுக்கு உதவி பண்ணி அவங்களுக்கு அவனை வந்து சாக்ரிஃபை பண்ணியே பழக்கப்பட்டவன். லைஃப் பூரா வந்து அவங்களுக்கு வந்து தேவையானதை செஞ்சு கொடுக்குறான் இல்லையா. அதனால அவன் வந்து அவன் தனியா அவன் பண்ணணுன்றது இல்லை. அவனுக்கு இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரிஞ்சு இந்த 3 பேருக்கு தெரிஞ்ச விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரிஞ்ச 3 பேருக்கு இவன் சர்வீஸ் பண்ணாலே இவனுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் சேர்ந்துடும். விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்ன பலன் இவனுக்கு வந்துடும். விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்ற ஒரு அரசனுக்கு இவன் பணிவிட செஞ்சான்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தோட பலன்ல இவனுக்கு வரும். ஒரு பிராமணர் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்ல தெரிஞ்ச ஒரு பிராமணருக்கு வேதம் அறிஞ்சவனா இருந்து
அவன் வேதங்கள் பண்றதுக்கு இவன் உதவி பண்ணான்னா அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்ன பலன்ல வந்து இவனுக்கும் கொஞ்சம் வரும். அதே மாதிரி ஒரு சக்தி வைசியன் அது மாதிரி விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொன்னான்னா விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்லும்போது அது அவன் அதுக்கான பலன்ல வந்து கொஞ்சம் அந்த கூட இருந்து உதவி பண்றவனுக்கு வரும். அதுதான் அதைத்தான் இங்க சொல்றாரு. இதுல என்ன சூத்திரம் சுகமா அப்படியாது. சூத்திரனுக்கு வந்து இன்பத்தை கொடுப்பான். அவனுக்கு வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரிஞ்சிருக்கணும். விசேஷம் தெரியவே இல்லைனாலும் கவலை இல்லை. ஏன்னா இவங்களோட விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்ன பலன் தானா அவனுக்கு போய் சேரும். ஏன்னா அவனுடைய சர்வீஸ் அது மாதிரி அவங்களை தூக்கி பிடிக்கிறது அவன் தான் வேற இருந்து. அதைத்தான் இங்க சொல்றேன். சூத்திர சுகமா வாப்பையார் அவர்களுக்கு இன்பத்தை கொடுப்பவன் அடைய பெறுப்பான். அவர்கள் வந்து இன்பம் அடையறதுக்கு வழி பண்ணுவான். அது யாரு தானா வந்துடாது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இருந்து ஒரு பாகம் அந்த போன்ற சர்வீஸுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல ஒரு பலனை கொடுக்கறது யாரு? அடைய வைக்கிறது பெருமாள். அடைய பெறுவான். யார் அனுப்புறதுன்னா பெருமாள் அனுப்பினாதான் அடைய முடியும். அதனால அந்த அதனால வர புண்ணியத்துல கொஞ்சம் தெரிஞ்சு இந்த சூத்திரத்துக்கு கொடுத்துருவாராம். சூத்திரத்தாலையா இருக்கிறவனுக்கு அதைதான் இங்க சொல்றாரு. சூத்திர சுகமா அப்படியாது. இது வந்து இந்த ஸ்லோகம் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்லோகம். இது வந்து 4 குல வர்ணத்தை சொல்ற இது வந்து அருமையான விஷயம் இருக்கு. உங்களுக்கு வந்து சூத்திரன்னு அதை சொல்லும்போது சூத்திரன்னே யாரோ நான் பாப்பி கேவலமா பேசுற மாதிரி அர்த்தம் கிடையாது. சூத்திரன்னா சூத்திரதாரி, அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த நீங்க இயங்குறீங்கன்னா உங்களோட இயக்கத்துக்கு காரணம் அவன் தாங்க. அப்ப யாரு ஒஸ்தி? சூத்திரன் தான் ஒஸ்தி, அப்புறம் தான் பிராமணன்லாம். அதைத்தான் இங்க சொல்றாரு. அழகா சொல்றாரு. அழகா சூத்திரன் சுகமா இருப்பான். அவன் சுகமா இருக்கணும்னா இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரிஞ்ச இந்த 3 பேருக்கு அவன் சர்வீஸ் பண்ண பார்த்தீங்கன்னா எந்த சூத்திரன் வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரிஞ்ச பிராமணனுக்கும் சத்திரியனுக்கும் வைசியனுக்கும் சர்வீஸ் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணி அவங்க வந்து அவங்க அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரிஞ்சுன்னா அவங்க தொழிலில் அவங்க செய்யும்போது அவங்களுக்கு இப்போ கூட இருந்து உதவி பண்ணி பண்றானோ அவனுக்கு அவங்க 3 பேருக்கு தெரிஞ்ச விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட பலன், அவங்க விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லும் போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் எல்லாத்தையுமே இவன் தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் சொன்னாலும் சொல்லாட்டாலும் இவனுக்கு வந்து சேருமா. அதை செய்யறது யாருன்னா பெருமாள். பெருமாள் அந்த குல பேதம் பார்க்கல. அவன் செய்யறான்னா இப்ப வைஷ்ணவன் வந்து ஒரு இவன் வந்து பிராமின் வந்து ஒரு யாகத்தை வளர்க்குறான்னா அந்த யாகத்தை யாரு இனி குச்சியெல்லாம் அவன் மரம் வெட்டி கொட்டி இது பண்ணி அந்த இதெல்லாம் சமைத்தெல்லாம் கொடுக்கலன்னா இவரால் பிராமணனால பண்ண முடியுமா? அந்த இடத்த சுத்தம் பண்ணி அங்கே ஒரு கொட்டாக போட்டு அவனுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்கன்னா இவனால அந்த யாகம் பண்ண முடியுமா? இவங்க நினைக்கிறாங்களே இல்லையான்றது இதுல கேள்வி இல்லை. அவங்க அந்த யாகத்தை பண்ணும்போது வேதம் தெரிஞ்சு அந்த இவங்க யாருன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரிஞ்ச ஒரு அந்தணனுக்கு அவருடைய அடிப்படை தேவையான வீடு வாசல் தண்ணி மாடு குளம் இதையெல்லாம் அவங்க வச்சு ஒழுங்கா நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு சூத்திரன் உதவி பண்ணினால் இவருக்கு தெரிஞ்ச விஷ்ணு சஹஸ்ரநாமத்துடைய பலன்ல கொஞ்சம் அந்த உதவி பண்ற சூத்திரதாரிக்கு போகும். அதுதான் இங்க. அதாவது சூத்திரன்றது வந்து கேவலமானதே கிடையாது. சூத்திரதாரின்னா இயக்கத்துக்கு அவன் தான் காரணம். உங்களோட இயக்கத்துக்கு அவன் தான் காரணம்ன்றதுதான். அதை நீங்க அப்படி எடுத்துக்கணும். இல்லை. தேங்க்யூ. இன்னைக்கு வந்து 3வது ஸ்லோகம் முடிஞ்சிடுது. தேங்க்யூ.